அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏஹெச்சோடைய ரெஃப்ரிஜரேஷன் லோடு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதாவது ஏஹெச்சோடைய டிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்சோட சிஎஃப்எம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு வித் ஹெல்ப் ஆஃப் அனிமோமீட்டரில் ஒன்று எய்தர் சக்ஷன் சைடில் இருக்கிற நம்ம ஏர் ப்ரீ ஃபில்டர் இருக்குல்ல, அந்த ப்ரீ ஃபில்டரில் இருக்கிற எவ்வளோ ஏர் ஃப்ளோ இருக்குது, டோட்டல் ஏரியாவில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதேமாதிரி டிஸ்சார்ஜ் சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து சக்ஷன் சைடில் எவ்வளவு சிஎஃப்எம் அண்ட் டிஸ்சார்ஜ் சைடில் எவ்வளோ சிஎஃப்எம் ரெண்டும் மேட்ச் ஆகுதா இல்லை லீக் இருக்கா அப்படின்றத மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இது சிஎஃப்எம் வந்து கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி ஏஹெச்சோடைய டிஆர் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டரில் நம்ம கண்டுபிடிப்போம். உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு. வாட்டர் சைடில் டிஆர் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு ஃப்ளோ தெரியணும், அப்புறம் டெம்பரேச்சர் டெல்டா டி, அதாவது இன்லெட் டெம்பரேச்சர் அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் வந்து தெரியணும். தெரிஞ்சதுன்னா நீங்கள் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் கண்டுபிடிச்சலாம். பட் டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் என்ன ஃபார்முலா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்குது. அது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அந்த ஏஹெச் ரெஃப்ரிஜரேஷன் லோடு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் டெக்னிக்கல் ரிலேட்டட்கான வீடியோ வந்து நான் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு எந்த வித டவுட் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ஐபி, வித் ரெஸ்பெக்ட் டு அதர் திங் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த ஏஹெச் ரெஃப்ரிஜரேஷன் லோடு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த ஏர் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். டென்சிட்டி ஆஃப் த ஏர் வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து மீட்டர் கியூப் பர் ஓகே சாரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ ரேட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஏர் ஃப்ளோ ரேட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அனிமோமீட்டரை யூஸ் பண்ணி வெலாசிட்டி ஆஃப் த ஏர் இன்ட்டு ஏரியா ஆஃப் த எவாபரேட்டர் காயில். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ ரேட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப் பர் ஹவர் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏர் ஃப்ளோ ரேட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப் பர் ஹவர். அடுத்தது டென்சிட்டி ஆஃப் த ஏர். ஸோ டென்சிட்டி ஆஃப் த ஏர் வந்து ஒரு டைமும் மேபி கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த டென்சிட்டி ஆஃப் த ஏர் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நம்பர் 2. அடுத்தது சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய என்தால்பி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரியணும்? ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், இன்னும் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ இந்த ரெண்டும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய என்தால்பியை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சேஞ்ச் இன் என்தால்பி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த 3 வேல்யூம் தெரிஞ்சாலே போதும். அதாவது என்னென்னா ஒன்று ஏர் ஃப்ளோ ரேட், ஓகே, அடுத்தது டென்சிட்டி ஆஃப் த ஏர், ஓகே, ஏர் ஃப்ளோ ரேட் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஏர். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஏர் ஃப்ளோ ரேட், டென்சிட்டி ஆஃப் த ஏர் அண்ட் சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ இந்த 3ம் தெரிஞ்சது அப்படின்னா இந்த 3ஓட வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை போட்டு 3024 இன்ட்டு 4.18. ஓகே, 3024 இன்ட்டு 4.18 இந்த வேல்யூ நீங்கள் வந்து அந்த ஹோல் வேல்யூ அந்த 3ஓட மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை 3024 இன்ட்டு 4.18 இது நீங்கள் இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா வர வேல்யூ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் ஆஃப் யுவர் ஏஹெச் யூனிட். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன தேவை அப்படின்னா ஒன்று ஏர் ஃப்ளோ ரேட் பார்க்கணும், டென்சிட்டி ஆஃப் த ஏர் பார்க்கணும், அடுத்தது சேஞ்ச் இன் என்தால்பி பார்க்கணும். இது 3த்தையும் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 3024 இன்ட்டு 4.18 இந்த 3024 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ கால் பர் ஹவர், அதாவது ஒரு டிஆர்ஸ் ஈக்குவல் டு 3024 கிலோ கால் பர் ஹவர். அதனால் வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம அங்கே டிவைட் பண்ணுறோம். அதுமாதிரி 4.18 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த ஏர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ அதோட வேல்யூ வந்து 4.18. ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த இடத்துல நம்ம டிவைட் பை போட்டு நம்ம வந்து இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கடைசியாக வரது வந்து பார்த்திங்கன்னா டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அந்த யூனிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும். ஸோ அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து டிவைட் பண்ணி அந்த சிம்பிளிஃபை பண்ணுறோம் அந்த வேல்யூவில், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஏஹெச்சோடைய ரெஃப்ரிஜரேஷன் லோடு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய எனி ஏஹெச்சோடைய டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுடைய ஏஹெச்சுக்கு நீங்கள் வந்து டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ஃபார்முலாவில் வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் வந்து அட்ரஸ் பண்ணி அது எப்படி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நான் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.